வாங்க லாயர் மேடம், என்ன இந்த பக்கம்? டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க. டிவோர்ஸா? என்ன சபரி, என்ன டிவோர்ஸ் பண்ண போறியா? ஏய் லூசாடி நீ, நான் ஏன் நீ உன்னை டிவோர்ஸ் பண்ண போறேன்? நீங்க 2 பேரும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணல, வேற ஒருத்தர் அப்ளை பண்ணிருக்காரு. பிரசன்னா? பிரசன்னா? பிரசன்னா நேத்து ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு ஆபீஸ்க்கு வந்திருந்தான். அவன் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்தது. ஹே பிரசன்னா, அம்மா அப்பா வரலையா? வரல ஆண்டி, எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? என்னடா ஹெல்ப்? டிவோர்ஸ் வேணும். ஹே, உங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா? சண்டேலாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, எனக்கு தான் அவங்க கூட இருக்க பிடிக்கல. என்னடா சொல்ற? ஆன்ட்டிக்கு எல்லாத்தையும் கிளியரா சொல்லு. சொல்லு பிரசன்னா, அம்மா அப்பா கிட்ட இருந்து உனக்கு ஏன் டிவோர்ஸ் வேணும்னு? பயப்படாம சொல்லு. அப்பா அம்மா, எனக்கு உங்க கூட இருக்க பிடிக்கல. நம்ம 3 பேருக்கு நடுவில் ஒருத்தன் வந்துட்டான். யாருடா வந்தது? உங்க ஃபோன் தான். ஏ ஹாய், எப்படி இருக்க? லைஃப்லாம் செம்மையா போகுது உனக்கு? மா வாங்கம்மா, கிரிக்கெட் விளையாட போலாம். அம்மா ஃபோன் பேசிட்டு இருக்கேன், நீ போய் விளையாடு போப்பா. மா நீங்க எப்பவுமே ஃபோன்ல தான் இருக்கீங்க. டேய் போய் விளையாடுறா போ. சார் நாளைக்குள்ள ப்ராஜெக்ட் முடிச்சிடும் சார். முடிச்சதை நான் உங்களுக்கு அவுட் அனுப்பிடுறேன். ஓகே, தேங்க்யூ சார். வாங்கப்பா கிரிக்கெட் விளையாட போலாம். டேய் அப்பாவுக்கு டயர்டா இருக்குடா, நீ போய் விளையாடு. நீங்களும் ஏன்ப்பா அம்மா மாதிரியே சொல்றீங்க? ஏய் உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? போடா. நான் எப்போ வந்து பேசினாலும் நீங்கள் வந்து ஃபோன் பார்த்துட்டே தான் வந்து பேசுகிறீங்க. நீங்கள் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. எனக்கு இந்த அம்மா வேணாம். அப்பா நீங்களும் நான் கூப்பிட்ட போதெல்லாம் விளையாடவே வர மாட்டீங்க. நான் தனியாகவே இருக்கேன். சுமி, பிரசன்னா சொல்ற மாதிரி பசங்க கிட்ட இருந்து அம்மா அப்பாவுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு சட்டத்துல இடம் கிடையாது. ஆனா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். பசங்களை நம்ம போன் பார்க்க கூடாதுன்னு சொல்றோம், ஆனா நாமளே அந்த போனுக்கு அடிமையா தானே இருக்கோம். பசங்க நம்மளை பார்த்து தான் கத்துக்கிறாங்க. நாம எதை சொல்லி கொடுக்கறோமோ அவங்க அதை தான் கத்துக்கிறாங்க. நாமளே சோசியல் மீடியாக்கு அடிமையா இருந்தா நாளைக்கு கண்டிப்பா அவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. வேலை முக்கியம் தான் சபரி, ஆனா நம்ம குழந்தைங்களோட லைஃப் அதை விட முக்கியம் இல்ல. புரியுது மேம். பிரசன்னா சாரிப்பா, அம்மா இனிமே உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன். சாரிடா, இனிமேல் நான் உன் கூட நானும் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். பசங்க நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது வெறும் அன்பும் டைமும் மட்டும்தான், வேற எதுவுமே இல்ல. பிரசன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடம் கத்து கொடுத்திருக்கான். பசங்க போன் யூஸ் பண்றதை கம்மி பண்ணணும்னு நம்ம சொல்ற மாதிரி பேரண்ட்ஸும் போன் யூஸ் பண்றதை கம்மி பண்ணணும். அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கண்டிப்பா மேடம். சரி, நான் வரேன்.